ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எப்படி பிரிண்ட் அவுட் யூஸ் பண்ணி எப்படி தீம் கேக் கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட்டில் எப்படி டாப்பர் ரெடி பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு ப்ளூபெர்ரி கேக் தான். இதுக்கு நான் 1.5 கிலோ கேக். இதுக்கு நான் 2 கிலோ கேக்கான ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி அதை என்னோடய கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க ரொம்ப க்ரீம் வேண்டான்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இதை என்ன பண்ணியிருந்தேன், மொத்தமே நான் 3 லேயர் மட்டும்தான் யூஸ் பண்ணேன் 1.5 கிலோ கேக்குக்கு. வழக்கமாக 4 to 5 லேயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நான் என்னோடய கஸ்டமர் அதிகமாக க்ரீம் வேண்டாங்கிறதுனால நான் 3 லேயர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களோட கஸ்டமருக்கு ஏற்றப்ப நீங்கள் இந்த கேக்கை லேயர் பண்ணிக்கலாம். நான் இதில் சுகர் சிரப்புக்கு 1.5 கப் வாட்டர் எடுத்திருக்கேன், 3/4 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் கலக்கி எடுத்துக்கிறேன். 1/2 கப்புக்கு 1/4 கப் சுகரும் 1/2 கப் வாட்டரும் நான் எடுப்பேன். இது 1.5 kg கேக்குங்கிறதுனால 1.5 கப் வாட்டரும் 3/4 கப் சுகரும் நான் எடுத்துருக்கிறேன். இதுவே போதுமான லெவலாக இருக்கும். இந்த சுகர் சிரப்பை பாயில் எதுவுமே பண்ணலை. சில பேர் பாயில் பண்ணிலாம் எடுத்துக்குவாங்க. நான் நார்மல் வாட்டரில் தான் நான் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த சுகர் சிரப் கூட நான் ப்ளூபெர்ரி க்ரஷ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நல்லா அந்த ப்ளூபெர்ரியோட ஸ்மெல் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னென்னா, நீங்கள் எக்கு நிறைய பேருக்கு ஸ்மெல் அடிக்கணுங்களா, அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எக் ஸ்மெல் அடிக்காது. ப்ளூபெர்ரியோட அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லா கொடுக்கும், தூக்கி கொடுக்கும். 1.5 kg கேக்குக்கு 1.5 கப் விப்பிங் க்ரீம் போதுமானதாக இருக்கும். ஆனால் இது கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்குவேன். எல்லா தடவையுமே எடுக்கும்போது எக்ஸஸாகவே நான் எடுப்பேன். இந்த தடவை நான் 2 கப் எடுத்திருக்கேன். எனக்கு நாசல் டிசைன் கொஞ்சமாக இருக்குது, அதனால் நான் 2 கப் அளவு எடுத்துருக்கிறேன். இதில் நான் 9 டீஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணி நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படி பீட் பண்ணுங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இது கூட நான் 2 மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா விப்பிங் க்ரீமுக்கு எப்போவுமே வெண்ணிலா எசன்ஸ் நான் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா விப்பிங் க்ரீம் ஸ்மெல் அதோட ஸ்மெல்லே நல்லா தான் இருக்கும். இதை நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அதோட ஸ்மெல் நல்லா கிடைக்கும். ஏன்னா இது ரொம்ப ஸ்மெல் அடிக்காது. விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுங்கிற வீடியோ பார்த்துக்கோங்க. இது நல்லா ஸ்டிஃபிக் வர அளவுக்கு நான் பீட் பண்ணி எடுத்துகிட்டு எப்போவுமே நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த தடவை நான் யூஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நான் எப்போவுமே நான் க்ரம் கோட்டுக்கான விப்பிங் க்ரீமை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மெயின் கோட்டுக்கான விப்பிங் க்ரீமை உடனே ஃப்ரிட்ஜில் கவர் பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்துருவேன். அதே மாதிரி நீங்களும் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கான மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயரை வச்சு அதில் நான் அந்த ப்ளூபெர்ரி க்ரஷ்லாம் மிக்ஸ் பண்ண அந்த சுகர் சிரப்பை நான் நனைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் கொஞ்சம் அதிகமாக தான் இந்த இதில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா மொத்தமே நம்ம 3 லேயர் தான் வைக்கும். 4 லேயர் வைக்க வேண்டிய இடத்துல 3 லேயர் வைக்கிறதுனால இப்போ ரொம்ப க்ரீமும் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக தான் போட்டிருப்பேன். அதனால் கொஞ்சம் இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு கேக்கியாக தெரியும். அதனால் கொஞ்சம் க்ரீம் அதிகமாக இந்த இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட ப்ளூபெர்ரி கேக்குங்கிறதுனால ப்ளூபெர்ரி க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். 3 லேயர் தான் யூஸ் பண்ணுறதுங்கனால இதில் நான் க்ரஷ்ஷை கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நீங்கள் இதில் ஒரிஜினல் ப்ளூபெர்ரியும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப ரேட் ஆகும். ஏன்னா ப்ளூபெர்ரியோட ரேட் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ப்ரைஸ் நல்லா ஹையாக வரும். இந்த மாதிரி க்ரஷ் உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இதே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயர் செட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே நீங்கள் மேலே லேயர் வைக்க கரெக்டாக வச்சுருக்கோமோன்னு பாருங்கள். அதாவது ஒரு பக்கம் நம்ம என்ன சம்டைம்ஸ் கேக் கட் பண்ணி எடுக்கும்போது ஈவனாக இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஒரு சைடு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும், ஒரு சைடு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கேற்றப்பல ஈவனாக செட் பண்ணி வச்சுருங்க கேக்கை. அப்போ இல்லைனா கேக் உங்களுக்கு ஒரு பக்கமாக சாஞ்சி இருந்த மாதிரியும் ஹைட் கம்மியாக இருந்த மாதிரியும் தெரியும். அதனால் நீங்கள் வைக்கும் போதே அதை செட் பண்ணிடுங்க. இல்லைனா க்ரீம் அந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ஹைட்டை ஏற்றி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு ஈவன் ஆயிரும். உங்களுக்கு க்ரம் கோட் முடிச்சு எடுக்கும்போது மெயின் கோட்டுக்கு ஈவன் ஆயிரும். கேக்கில் பல்ல இருந்தாலும் இல்லை ஹைட் கம்மியாக இருந்தால் அது எல்லாமே நீங்கள் க்ரம் கோட்டில் தான் செட் பண்ணி எடுக்க முடியும். க்ரம் கோட்லேயே நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா மெயின் கோட்டில் உங்களுக்கு நீங்கள் நார்மலாக க்ரீமாக தான் அப்ளை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். க்ரம் கோட்டில் நீங்கள் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அது மெயின் கோட்டுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3 லேயரும் வச்சு சுகர் சிரப் இது பண்ணி க்ரம் கோட்டை இதை மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் நான் ஓவர் நைட் செட் பண்ணி தான் நான் என்றைக்குமே ஓவர் நைட் செட் பண்ணி ஒரு கேக்கை உங்களுக்கு அர்ஜென்ட்னா ஒரு 1 ஹவராவது செட் பண்ணி கொடுங்க.
ஓவர் நைட் செட் பண்ணி அடுத்த நாள் வந்து நான் மெயின் கோட்டுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கேக்குக்கு. அதோட வீடியோ வந்து நான் இதில் என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து அப்லோட் பண்ணலை. க்ரம் கோட் முடிக்கும்போது நான் சொன்ன மாதிரி எங்கெங்கே உங்களுக்கு ஹைட் கம்மியாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து எடுத்து அந்தந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரீம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அந்த க்ரம் கோட்டை முடிச்சிருங்க. உங்களுக்கு அப்போ இது வந்து கேக் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதை ஓவர் நைட் செட் பண்ணிடுங்க. இந்த கேக்கில் வந்து நான் ஃபுட்பால் தீம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் பிரிண்ட் அவுட் தான் எடுத்திருக்கேன். பிரிண்ட் அவுட்னா வந்து இதில் வந்து கலர் பிரிண்ட் அவுட்டும் எடுப்பாங்க, இல்லைன்னா கலர் ஜெராக்ஸ் எடுப்பாங்க. ஆக்சுவலி கலர் ஜெராக்ஸ் எடுக்கிற இடத்துல வந்து இது ஹை ப்ரைஸாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒன் டைம் நான் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுக்கும்போது ஒரு சின்ன பீஸே வந்து 30 rupees சொன்னாங்க. நான் இப்போ எடுத்திருக்க சைஸ் வந்து A4 ஷீட்டில் 2 சைஸ் இருக்கிற மாதிரி ஒரே ஷீட்டாக வந்துருந்தது. இதோட சைஸ் எனக்கு கரெக்டாக தெரியலை. இது வந்து நான் பிரிண்ட் எடுப்பாங்களா அந்த கடையில் தான் நான் எடுத்தேன். அங்கே கொஞ்சம் இது சீப்பாக இருந்தது எனக்கு. மற்றபடி நீங்கள் ஜெராக்ஸ் ஷாப்பில் எடுக்கிறது வந்து ரொம்ப ஹை ப்ரைஸாக தான் இருக்கும். அதனால் உங்கள் நியர் பக்கத்தில் ஏதாவது பிரிண்ட் கொடுக்குற கடை ஏதாவது இருந்ததுன்னா அங்கே எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். இந்த கேக் செய்யும்போது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, A4 ஷீட்டுக்காக அந்த சைஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி A4 ஷீட் நினச்சி அதுக்கேற்றப்பல நான் கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க வந்து பிரிண்ட் எடுக்கிற கடையில் என்னென்னா A4 ஷீட்டே டபுள் A4 ஷீட் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அந்த சைஸில் கொடுத்துருந்ததால எனக்கு பிக்சர் எல்லாமே ரொம்ப பெருசாகிடுச்சு. எனக்கு பிக்சர் நான் வந்து வேறு ஒரு டிசைன் வச்சுருந்தேன். இது நான் பார்த்த டிசைனே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த டிசைனை அப்படியே டோட்டலாக நான் சேஞ்ச் பண்ணி அந்த மேலே இருக்க டாப்பராக நான் வைக்கவா வேண்டாமான்னு கன்ஃபியூஷன் ஆகி அதுக்கப்புறம் அந்த பையனை நான் கீழே வச்சுட்டேன். மேலே வைக்க வேண்டிய பையனை கீழே தூக்கி வச்சுட்டு அந்த மேலே இருக்க ஹாப்பி பர்த்டே டாப்பரை மட்டும் மேலே வச்சு அந்த 10th நம்பரையும் வச்சுருந்தேன். இதில் வந்து ஃபுட்பால் நெட் வேறு இருந்தது. அதுவுமே ரொம்ப பெருசாக இருந்ததால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப கொச்சன்னு வச்சாலுமே நம்மளுக்கு அந்த டிசைன் நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் அதை பார்த்து தான் நான் வச்சேன். எப்போவுமே நீங்கள் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இமேஜினேஷனில் அதை செட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை பக்கத்தில் வச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு தெரியும். அதுக்கேற்றப்ப நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு செகண்ட் ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா, என்னோட கிராஸ் நாசில் காணவே இல்லை. இதோட கடைசியில் வந்து நான் கிராஸ் நாசில் வந்து டிசைன் கொடுக்கணும்னு நான் வச்சுருந்தேன். நான் கிராஸோட டிசைன் கொடுக்கணுன்ட்டு அப்போ தான் இந்த கேக் வந்து ஃபினிஷ் ஆகும். ஆனால் எனக்கு வந்து கிராஸ் நாசில் காணல. நான் ஓகே அது எப்படி வேறு ஏதாவது மெத்தடில் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணி, ஆனால் பைப்பிங் பேக் ஒரு சின்ன ஹோல் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் அது ரொம்ப டைம் எடுக்கும். கடைசியாக சரி ஓகே நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பண்ண சொல்லி இந்த மாதிரி குட்டி நாசில் கிடந்துச்சு, ஸ்டார் நாசில். அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கடைசியாக ஃபினிஷிங் கிராஸ் நாசிலோட எனக்கு சூப்பர் ஃபினிஷிங் கிடச்சி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கடைசியாக இந்த கேக்கோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்